வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதியானது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு பகுதிங்க. தமிழ்நாட்டினுடைய எல்லையில் அமைஞ்சிருக்கக்கூடிய 2 மிகப்பெரிய சுற்றுலா மையங்களை மையமாக வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணியிருக்கோம். இந்த பகுதிங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு பல பேருக்கு தெரியாதுங்க. கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் நடுவில் கேரளாவை மையமாக வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணியிருக்கோம். இந்த பகுதி நம்ம தமிழ்நாட்டுக்கு எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு காஷ்மீர்னே சொல்லலாம். இன்னொரு பகுதி நம்ம தமிழ்நாட்டினுடைய இமயமலைன்னு சொல்லலாம். அப்படி என்ன பகுதி அது, இது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, இது எல்லாத்தையும் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். நான் உங்கள் நவீன், வாங்க என் கூட சேர்ந்து பயணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்மளோட பயணமானது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பயணங்க. தமிழ்நாட்டினுடைய எல்லையில் ஆரம்பித்து திரும்பவும் தமிழ்நாட்டினுடைய எல்லையில் போய் முடிக்க போகிறோம். ஆனால் நடுவில் இருக்க எல்லா இடமும் கேரளா. எவ்வளோ அழகாக ஒரு நீர்வீழ்ச்சி, காலையில் சூரிய உதயம், சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி இருக்குங்க இந்த இடம். நம்ம இப்போ இருக்கிற இடமா இருக்கட்டும், இப்போ நம்ம பயணம் பண்ண போகக்கூடிய அந்த இடமா இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடங்க. ஆனால் இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு இது வரைக்கும் யாரும் பேருந்தில் பயணம் பண்ணதே கிடையாது. காலையிலேயே 3:30 மணிக்கெல்லாம் தேனியில் நம்மளோட பயணத்தை வந்து ஆரம்பிச்சிட்டோங்க. நம்ம பயணம் பண்ண பேருந்தும் இதுதான். 3:30 மணிக்கு தேனியில் ஆரம்பித்து நம்ம 7 மணிக்கெல்லாம் சூரியநெல்லியில் வந்து இறங்கிட்டோங்க. சூரியநெல்லின்றதை விட இன்னொரு பேர் சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சும், கொழுகுமலை. இங்கேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்குது கொழுகுமலை. இப்போ நம்ம எங்கே பயணம் பண்ண போகிறோம்னா, தமிழ்நாட்டின் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய காஷ்மீருக்கு தாங்க பயணம் பண்ண போகிறோம். வாங்க முதல்ல போயிட்டு பேருந்துக்குள்ளே ஏறுவோம். ஏறிட்டு எந்த இடம் எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். யாரும் கூட்டமே இல்லைங்க, ரொம்ப காலியாக கிடக்கு. ஏன்னா 7:15 கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. 8 மணிக்கு தான் பேருந்து எடுப்பாங்களாம். நம்ம இப்போது சூரியநெல்லியிலேருந்து மூணார் வரைக்கும் இந்த பேருந்தில் வந்து பயணம் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சரியாக 24 கிலோமீட்டருக்கு 40 ரூபா வந்து பயண கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா மூணார்லேருந்து நம்ம காந்தலூர் வரைக்கும் வந்து பயணம் பண்ண போகிறோங்க. இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்க இந்த சூரியநெல்லியிலேருந்து நமக்கு மூணார் போகக்கூடிய சாலை அப்படின்றது சின்னக்கல் அப்படின்ற பகுதியில் போயிட்டு இணையுங்க. அது வரைக்கும் இருக்கக்கூடிய சாலை அப்படின்றது கொஞ்சம் குறுகலான சாலையாக தாங்க இருக்குது. அடர்ந்த மரங்களுக்கு இடையில் தான் வந்து நீங்கள் பயணம் பண்ணுவீங்க. இதெல்லாம் பருவமழையில் பயணம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கூட பயணம் பண்ணுறவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளே பார்க்கலாங்க எவ்வளோ அடர்ந்த மரங்களுக்கு இடையில் நம்ம இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. சூரியநெல்லியிலேருந்து மூணார் வரைக்குமே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே வந்து தேயிலையால் நிறைஞ்சிருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். நீங்களே வந்து காணொலியில் பார்த்தீங்கன்னா தெரியும். போக போக பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த பகுதிகளில் சரியாக வந்து சாலை கொஞ்சம் மோசமாக இருக்குங்க. நம்ம அந்த சின்னக்கல்லேருந்து சூரியநெல்லிக்கு காலையில் வரப்பே பார்த்தோம். சரியான சாலைகள் வந்துட்டு என்னன்னு தெரியல, நிறைய சேதமடைஞ்சு தான் இருக்குது. நம்ம இப்போ மூணார் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் வந்து இப்போ இணைஞ்சிட்டோங்க. இங்கேருந்து இன்னும் ஒரு 15 கிலோமீட்டரில் வந்து நம்ம இப்போ மூணார் போயிடலாம்.
தூரத்தில் ஒரு நீர்வீழ்ச்சி தெரியுது இல்லைங்களா, அதுதான் வந்து சின்னக்கல் நீர்வீழ்ச்சிங்க. நம்ம இப்போ சின்னக்கல் அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க. நீங்கள் நீர்வீழ்ச்சியை போய் சுற்றி பார்க்க போகணும் அப்படின்னா இந்த நிறுத்தத்தில் இறங்கி தாங்க நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். நம்ம மூணார் போகிறப்ப எப்பயுமே இந்த நீர்வீழ்ச்சியில் வந்து தண்ணி பார்க்க முடியுங்க. கோடை காலத்தில் வந்தால் கூட இந்த பகுதியில் நீர்வரத்து அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். கொழுகுமலை போகிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பயணம் பண்ணி பேருந்தில் போகணும் அப்படின்னா தேனியிலேருந்து போகக்கூடிய அந்த பேருந்தில் பயணம் பண்ணுறதுன்றது ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்குங்க. விடிய காலையிலே வந்து 3:30 மணிக்கு தேனியிலேருந்து எடுத்து 6:30 மணி போல் வந்துட்டு நம்மளை சூரியனில் விட்டுறாங்க. அங்கேருந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் நம்ம கொழுகுமலை போயிடலாங்க. இதோடைய காணொலி வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஒரு தடவை வந்து சூரியனிலேருந்து கொழுகுமலைக்கு ஜீப்பில் வந்து பயணம் பண்ணி பதிவிட்டுருவோம். மூணாருக்கு இதுக்கு முன்னாடியே நம்ம பயணம் பண்ணியிருக்கோங்க. ஆனால் அப்போ பயணம் பண்ணதுக்கும் இப்போ பயணம் பண்ணுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. நிறைய மரங்களை வந்து பார்த்திங்கன்னா சாலை ஓரங்களில் வந்து இருக்கிற மரத்தெல்லாம் வந்து வெட்டி எடுத்திருக்காங்க. சாலை விரிவாக்கன்ற பேரில் நிறைய மாறி இருக்குங்க. அப்போல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மரங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேயிலை, இது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். தேனியிலேருந்து ஒரு மாதிரி இருக்கும், முழுமலையிலேருந்து ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சோதனை சாவடிக்கு வந்துட்டோங்க. நம்ம இப்போது தேவிக்குளம் அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க. இங்கேருந்து இன்னும் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளேயே மூணார் வந்துடும். நம்ம இப்போ மூணாருக்கு போகக்கூடிய சாலையில் வந்து இப்போ பிரிஞ்சிட்டோங்க. சூரியநெல்லியிலேருந்து மூணாருக்கு சரியாக 1 மணி நேரத்திலே வந்து நம்ம பயணம் பண்ணி வந்துடலாம். சூரியநெல்லி என்னதான் வந்து தமிழ்நாட்டினுடைய எல்லை பகுதியாக இருந்தால் கூட பெரும்பான்மையான பேருந்துகள் எல்லாமே வந்து கேரளாலேருந்து தாங்க வந்து சேவைகள் நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து இருக்கக்கூடிய பேருந்துன்னு பார்த்திங்கன்னா தேனியிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரே ஒரு பேருந்து மட்டும்தாங்க. வேறு எந்த பேருந்துமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து கிடையாது. கேஎஸ்ஆர்டிசியோடைய பேருந்து நிலையம் போகிறதுக்கு இங்கேருந்து இன்னும் ஒரு 1 கிலோமீட்டரில் வந்து பயணம் பண்ணி போகிற மாதிரி இருக்குங்க. அங்கே தான் வந்துட்டு தங்கு விடுதிகள் எல்லாமே இருக்கும். இது வந்து தனியார் பேருந்துகள், அதுக்கப்புறம் வந்து அரசு பேருந்துகள்லாம் வந்து ஏற்றிட்டு இறக்கிட்டு போயிடுவாங்கங்க. முக்கியமான பேருந்து நிலையன்றது அங்கே இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் தான் முக்கியமான பேருந்து நிலையம். நம்ம இப்போது அடுத்த பயணத்துக்கு ஆரம்பிச்சிடலாங்களா? இப்போது மூணார்லேருந்து நம்ம இப்போ காந்தலூர் போகிறதுக்கான பேருந்து நிறுத்தத்தில் தான் வந்து நிற்கிறோம். இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா உடுமலைப்பேட்டை பேருந்துகள்லாம் வந்து போகக்கூடிய இடத்துல தாங்க வந்து காந்தலூருக்கு போகிறதுக்கான பேருந்தும் வந்து இருக்கும். நமக்கு மூணார்லேருந்து காந்தலூருக்கு அடிக்கடி பேருந்து சேவைகள்ன்றது இருக்குங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு இடைவெளியில் உங்களுக்கு வந்து பேருந்துகள் இருந்துக்கிட்டே இருக்கும். மூணார்லேருந்து காந்தலூருக்கு நமக்கு பயண கட்டணமாக வந்து 91 ரூபா வந்து வசூல் பண்ணுறாங்க. அதிகமான கிலோமீட்டர்லாம் கிடையாதுங்க. மொத்தமே ஒரு 56 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதுக்கே வந்து 91 ரூபா வந்து வசூல் பண்ணுறாங்க. என்னடா 9 மணிக்கெல்லாம் மூணார் வந்தவன் இப்போ வந்து பார்த்தா ஒரு மாலை நேரமாக இருக்குன்றீங்களா? கண்டிப்பாங்க. நம்ம 3:30 மணிக்கு தான் வந்து மூணார்லேருந்து இப்போ பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். மூணார்லேருந்து வட்டவடாவுக்கு வந்து நடுவில் இப்போ ஒரு பயணம் பண்ணியிருந்தோங்க. அந்த பயணத்தோடைய காணொலி கூட பதிவிட்டிருக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இதான் வந்து இரவிங்குளம் நேஷ்னல் பார்க்குங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம். இது இங்கே நிறைய வந்து வரையாடுகளை வந்து உங்களால் பார்க்க முடியுங்க. இந்த மூணார் போகக்கூடிய இந்த மறையூர்லேருந்து தான் நம்மளுடைய காந்தலூருக்கு போகிறதுக்கான சாலை வந்து பிரியுங்க.
நம்ம காலையில் வந்து பயணம் பண்ணியிருப்போம் மூணாருக்கு சூரியனடியிலேருந்து. அது வந்து தேசிய நெடுஞ்சாலை. அது வந்து ரொம்ப அகலமான சாலையாக இருக்குங்க. ஆனால் இந்த சாலை அப்படின்றது கொஞ்சம் குறுகலான சாலையாக தான் இருக்கும். இருந்தாலும் கூட இரு வாகனங்கள் வந்துட்டு போகிறதுக்கு வந்து சுலபமான ஒரு சாலையாக தாங்க இருக்கும். இது வந்து ஒரு மாதிரியான அழகாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பள்ளத்தாக்குகள்லாம் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து செங்குத்தாக வந்து இந்த சாலை வந்துட்டு கீழே இறங்குங்க. நமக்கு தேனியிலேருந்து மூணார் வர மாதிரியான சாலை மாதிரி இந்த சாலை இருக்காது. காந்தலூரை எதனால் காஷ்மீர்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்குங்க. காந்தலூரில் தான் வந்து ஆப்பிள் வந்து அதிகமாக வந்து விளையுதுங்க. தென்னிந்தியாவில் ஆப்பிள் விளையிற பகுதிங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு. அதுலேயும் நம்ம தமிழ்நாட்டுக்கு எல்லையில் இருக்கக்கூடிய இந்த காந்தலூர் பகுதியில் தான் அவங்க வந்து ஆப்பிள் விளையுது. அதனால தான் வந்து இது தென்னிந்தியாவோட காஷ்மீர்னு ரொம்ப வந்து செல்லமாக வச்சிட்ருக்காங்க. இங்கே அது மட்டும் வந்து பிரசித்தி பெற்றது கிடையாது. அங்கே இன்னும் சில பயிர்கள் வந்துட்டு பயிரிடுறதா வந்து சொல்கிறாங்க. நம்ம அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நம்மளும் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. நம்ம இப்போ லக்கம் நீர்வீழ்ச்சிக்கு வந்துட்டோங்க. நீர்வரத்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. மழை காலங்களில் வந்து பயங்கரமாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறது மழை காலம்தான். இருந்தாலும் இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஒரு வாரமாக வந்து சரியான மழை வந்துட்டு இந்த பகுதிகளில் வந்து இல்லை போலங்க. இந்த பகுதிகளில் நம்ம முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே போலயே இருக்குங்க. இங்கே நிறைய மரங்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. தேனியிலேருந்து வரக்கூடிய அந்த சாலை மட்டும்தாங்க கொஞ்சம் மோசமாக இருக்குது. நிறைய மரங்களை வெட்டியிருக்காங்க. இங்கெல்லாம் வந்து நிறையவே வந்து மரங்கள்லாம் அப்படியே இருக்குது. இங்கே நிறைய வந்து இந்த சந்தன மரங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தேக்கு, இது போல் பல வகையான மரங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஊரான மறையூர் அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க. நம்ம மூணாறுலேருந்து பயணம் பண்ணி வரப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மறையூர் அப்படின்ற பகுதி தான். இங்கேருந்து நேராக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உடுமலைப்பேட்டை அப்படின்ற பகுதி வந்துடும். இப்போ நம்ம வலதுபுறத்தில் வந்து திரும்பி காந்தலூர் அப்படின்ற பகுதிக்கு வந்து பயணம் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் வந்து நம்ம காந்தலூர் போயிடலாம். நமக்கான சாலையில் வந்து இப்போ திரும்பிட்டோங்க. நம்ம இப்போது கோவில் கடவு அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க. மறையூர்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ண உடனேயே வரக்கூடிய ஒரு சிறிய நகரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் கடவு அப்படின்ற பகுதி. என்னடா மலையேற்ற மாதிரி இருக்கியா அப்படின்னு நினச்சோங்க. இப்போ தான் ஓட்டுநர்கிட்ட கேட்டோம். மறையூர் அப்படின்ற பகுதி வரைக்கும் வந்து கீழே தரையில் இறங்குற மாதிரி இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ மறையூர்லேருந்து இப்போ நம்ம காந்தலூர் போகிற இந்த 15 கிலோமீட்டருமே 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகுமாங்க. கிட்டத்தட்ட 9 கொண்டை ஊசி வளைவுகளை வந்து ரொம்ப செங்குத்தாக வந்து மலையேற்றம் இருக்கும். ரொம்ப ஆபத்தான மலையேற்றமாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொன்னாங்க. நம்ம பார்க்குறப்பே தெரியுது பாருங்களேன். ஒரு வாகனம் வந்தது அப்படின்னா இன்னொரு வாகனம் வரத்துக்கு வந்து சாலை அப்படின்றது ரொம்ப குறுகலாக இருக்குது. பயங்கரமாக செங்குத்தாக ஏறுதுங்க இந்த பாதை. ஒரு சில கொண்டை ஊசி வளைவுகளில் வந்து முழுமையாக ஏறவே முடியல. முன்னாடி வந்து பின்னாடி வந்து ஏற வேண்டியதாக இருக்குது. இந்த கொண்டை ஊசி வளைவில் பார்த்துங்க சுத்தமாக ஏற முடியலங்க. பெரிய வாகனங்கள்லாம் இதில் பயணம் பண்ணுறதுன்றது ரொம்ப சிரமமாக இருக்கும் போலங்க. இப்போ நம்ம ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க பயணம் பண்ணியிருப்போம். அதுக்குள்ளேயே பாருங்களேன் மலையோட உச்சிக்கு வந்த மாதிரி இருக்குது. சரியான மலையேற்றங்க இது.
நமக்கு மூணார்லேருந்து பயணம் பண்ணி நம்ம இந்த காந்தலூர் வரத்துக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி உடுமலைப்பேட்டையிலேருந்து நம்ம வந்து பயணம் பண்ணி இந்த காந்தலூர் வரலாங்க. ஆனால் உடுமலைப்பேட்டையிலேருந்து நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இப்போ பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேருந்து நேரடியாக வந்து பேருந்து சேவைகள் கிடையாது. மறையூர் வந்து இறங்குனதுக்கப்புறமா மறையூர்லேருந்து ஜீப்பும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அரசு பேருந்தான நம்ம கேரளாவுடைய பேருந்துகளும் இருக்குங்க. அது மூலயமா தான் நம்ம இந்த காந்தலூர் வந்து அடைய முடியும். இந்த பகுதிங்கெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடு மாதிரியே தாங்க இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய எல்லை பகுதியில் இருக்கிறதுனால இந்த விவசாயங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் நம்ம வந்து பயணம் பண்ணுற மாதிரியான ஒரு உணர்வு தான் கிடைக்கிது. இந்த மறையூர்லேருந்து காந்தலூர் போகக்கூடிய இந்த பகுதிகளில் வந்து ரொம்ப முக்கியமானது கரும்பு விவசாயமாங்க. கரும்பு அதிகமான அளவுக்கு வந்து பயிர் பண்ணுறாங்க. இங்கே விளையக்கூடிய இந்த கரும்புலேருந்து எடுக்கக்கூடிய இந்த வெல்லம் அப்படின்றது ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க. எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரியான கடைகள் வந்து நிறைய பார்க்க முடியுது. இங்கே கூட பாருங்கள், கரும்பு சக்கையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பல இடங்களில் வந்து கரும்பு வெல்லம் வந்துட்டு பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்து வச்சுருக்காங்க. நம்ம காந்தலூர் கிட்ட நெருங்கின உடனே நிறைய கடைகளில் வந்துட்டு சின்ன சின்ன கடைகளில் வந்து ஆப்பிள் வந்து வச்சுருக்காங்க விற்பனைக்காக. நம்ம இப்போ காந்தலூர் அப்படின்ற பகுதி கிட்ட வந்துட்டோங்க. மூன்றரை மணிக்கு ஆரம்பித்த நம்மளோட பயணமானது சரியாக இப்போ 6 மணிக்கெல்லாம் வந்து காந்தலூர் அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோம். இங்கேருந்து இன்னும் தமிழ்நாட்டினுடைய எல்லை பகுதி அப்படின்றது ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். ஆனால் சாலை அப்படின்றது கிடையாது. இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு திரும்பவும் மறையூர் வந்து தான் நம்ம வந்து பயணம் பண்ணணும். இதோட வந்து பேருந்து வந்து நிறுத்திடுவாங்கங்க. இங்கேருந்து இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பேருந்து எடுத்துடுவாங்க அப்படின்னு தாங்க சொன்னாங்க. கண்டிப்பாக ஒரு தடவை இந்த பகுதிக்கு வந்து சுற்றி பார்க்கலாங்க. நீங்கள் காலையிலேயே வந்துடுங்க. வந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆப்பிள் தோட்டங்களெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும். ஆப்பிள், அதுக்கப்புறம் வெல்லம் இதெல்லாம் ரொம்ப மலிவான விலையிலேயே வந்துட்டு இங்கே நம்மளால் வந்து வாங்க முடியும்னு சொன்னாங்க. நம்மளும் வந்து விசாரித்தப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா 150 ரூபா 200 ரூபாயிலே வந்து வாங்க முடியுன்றாங்கங்க. ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட ஏற்படுத்திக்கிற வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நவீன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டேங்க.